என்னோட பேரு கே கதிர்செல்வி. இப்போ டிக்ளேர் பண்ண குரூப் 1 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் 2025 நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சிதம்பரம் தாலுக் வாழக்கொல்லைங்கிற கிராமத்துல இருந்து தான் வரேன். நான் எப்படி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து கன்சிஸ்டண்டா படித்தேன். நான் 2019 பாஸ்ட் அவுட். அதுலேருந்து நான் கன்சிஸ்டண்டா 6 இயர்ஸ் படித்தேன். நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னென்ன தப்புகள் பண்ணேன் அப்படின்றத திருத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை நான் இம்ப்ரூவ் பண்ணேன். இந்த மாதிரிலாம் நான் பண்ணி தான் வந்து என்னோட ப்ரிப்பரேஷனை வந்து என்னோட குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி என்னால் வந்து ஹையஸ்ட் மார்க் இன் மெயின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் இன் இன்டர்வியூ வாங்க முடிஞ்சுது. ஸோ இப்போ உள்ள படிக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு டைம் தோத்து போறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து உடஞ்சு போயிடக்கூடாது. கண்டிப்பாக திரும்ப படிக்கணும். நானே போன எக்ஸாமில் வந்து குரூப் 2 எக்ஸாம் நான் எழுதியிருந்தேன். அதில் எனக்கு கிளியர் ஆகலை. அப்போ நானும் ஒரு ஃபெயிலியர் சந்திச்சு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறதுக்கு நம்ம எந்த விதத்துலையும் வந்து தயங்கவே கூடாது. அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக சக்ஸஸே உங்களை தேடி வரும். ஆனால் நீங்கள் வந்து உங்களை வந்து எக்யூப் பண்ணிக்கணும். லாஸ்ட் டைம் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அதை எக்காரணத்தை கொண்டும் அந்த தப்பை நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி நம்மளோட ப்ரிப்பரேஷனோட குவாலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் உங்களாலையும் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து கிளியர் பண்ண முடியும். நான் வந்து போஸ்டிங்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் என் மனசுல வச்சுக்கிற 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து விமன் எம்பவர்மெண்ட். நான் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், விமனோட ரோல் என்ன சொசைட்டில, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால விமனை வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க ஹையர் எஜுகேஷன்ல பெட்டராகவே இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்கள வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ல ஈடுபடுத்துறோம். விமன் வந்து ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டோட இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்களோட ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். இது ஃபர்ஸ்ட். செகண்ட்லி வந்து நான் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். எங்க அப்பாவும் ஒரு ஃபார்மர் அண்ட் நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கிறதுனால அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும். நிறைய புதுசான வர டெக்னாலஜிஸையோ இல்லை வந்து மெத்தட்ஸையோ அக்ரிகல்ச்சரில் என்னென்ன எப்படி பண்ணால் நம்ம வந்து சிறப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஒரு ஃபார்மர்னா அவங்க வந்து அவங்களோட இன்கம் வந்து இன்னும் பெட்டர் பண்ணி ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு லிவிங் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய செகண்ட் பாயிண்ட். இப்போ அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து அவங்களோட லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே நம்ம எந்த மீடியம்ல படிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தமிழ்லயும் எழுதலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்கூல் படிக்கையிலேருந்து நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். நம்ம வந்து பொது அறிவு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து நாலேஜ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியோசிட்டியோட நம்ம படிக்கணும். அதே மாதிரி ஸ்கூல் டைம்லேயே நம்மளோட பர்சனாலிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நல்லா எழுத பேச இந்த மாதிரி இது போல்டா இருக்கிறது, தைரியமா பேசுறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்கூல்லே ட்ரைன் அப் ஆகிட்டோம்னா நம்மளோட லேட்டர் லைஃப்ல அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அரசு பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிறது எந்த விதத்திலையுமே வந்து அது ஒரு பேரியரே கிடையாது. இப்ப தமிழ்நாடு அரசு பல சிறப்பான திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து சிறப்பா நிறைய பேர் வந்து இப்ப அரசு பணியில இருக்காங்க. அரசு பள்ளியில படிச்ச மாணவர்கள் பல பேர் வந்து பல சர்வீசஸ்ல இருக்காங்க. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே மோட்டிவேட்டடா படிங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம்.